தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. தற்போது பாஜகவின் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். மேம் வணக்கம். வணக்கம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யறேன்னு அறிவிச்சிருக்காரு. நாடெங்கும் கிளர்ந்தெழுந்த மாணவர்கள் போராட்டத்திற்கு வெற்றி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, மாணவர்கள் அந்த கோரிக்கையை வைத்திருந்தாங்க. ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமரா இருக்கட்டும், மத்திய அமைச்சராக இருக்கட்டும், அவர்களை கூப்பிட்டு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கப்புறம் அவங்க என்னென்ன கோரிக்கை நேற்று வைத்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக அதில் ஒப்புக்கொண்டு கடைசியில இந்த கோரிக்கையை ஏற்றுதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக தெளிவாக இளைஞர்களின் கோரிக்கைக்கும் இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் நான் பொறுப்பா இருப்பேன் அப்படின்னு 2 நாளா மிக தெளிவா நாட்டு மக்களுக்கு தெரிவித்து இன்னைக்கு அதற்கான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதனால மத்திய அரசு ஒரு நியாயமான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கோரிக்கையை ஏற்றிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும். இந்த 12 ஆண்டுகள்ல போராட்டத்திற்காக பதவி விலகும் முதல் அமைச்சர் பிரதான் அப்படின்னு சொல்லப்படுகிறதே மேம். இல்ல, அதாவது இது போராட்டம் மட்டும் இல்லாம இது கொஞ்சம் திசை மாறி போகிற மாதிரி இருக்கிறது கவலை அளிக்கக்கூடியதா இருக்கிறது. எந்த ஒரு பொறுப்பான அரசாங்கமும் இது திசை மாறி வேற வேற மாநிலங்கள்ல நேற்று பாத்தீங்கன்னா இப்ப பீகார்ல அது ஒரு வன்முறையாக மாறி இருக்கிறது. சோ இளைய சமுதாயத்தினர் வேற எந்த விதத்திலையும் இத மாதிரி பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு இது. அதனால நம்ம இளைஞர்களோட கோரிக்கைகள் மதிக்கிறோம். ஆனா அதே நேரத்துல சில அரசியல் கட்சிகளும் சில சமூக விரோத அமைப்புகளும் இதை பயன்படுத்துவதற்கு காரணமாகிவிடக் கூடாது என்பதும் மத்திய அரசின் ஒரு ஆதங்கமாகவும் அக்கறையாகவும் இருந்திருக்கிறது என்பதைத்தான் நம்ம இப்ப இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய ஒரு கோரிக்கை நிறைவேறிடுச்சு, ஆனா நாங்க போராட்டத்தை தொடர போகிறோம் அப்படின்னு கரப்பான் ஜனதா சொல்லியிருக்கேன். அப்படி சொன்னா அது நாட்டு மக்களே அது நியாயமா என்று முதல்ல சிந்திக்க வேண்டி இருக்கும். ஏன்னா நாட்டு ஒரு முடிவு எடுக்கும் பொழுது என்ன பொறுத்த மட்டும் நான் மறுபடியும் சொல்றது, நீட் அதிகாரப்பூர்வமா மிக 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 ஏழை மக்களுக்கு அது உதவி செய்து கொண்டிருக்கிறது தான் என்னை போன்ற மருத்துவர்கள் அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்வது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நீட்டை பற்றியும் அதுல பாஸ் பண்ண மாணவர்களை பற்றி தெரியாதவர்கள் தான் அதிகமா போராடி கொண்டிருக்கிறார்கள். அது அரசியல் காரணங்களுக்காக அது கையில் எடுக்கப்பட்டது, அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். எல்லாமே அது ஒரே காரணம்னு சொல்ல முடியாது. அதனால இவ்வளவுக்கு அப்புறமா அவங்க போராட்டத்தை தொடர்ந்தார்கள் என்றால் மக்கள் ஆதரவே அதுக்கு இருக்குமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். நன்றி திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில் வந்தமைக்கு. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க.